மேத்தமேட்டிக்ஸ் டெட் பேப்பர் 2 7ஆம் தேதி ஆஃப்டர்நூன் செக்ஷன் நடைபெற்ற தமிழ் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கீழ் வருவனவற்றுள் ஒற்றுப்பிழை உள்ள சொல்லை கண்டறிக. ஆன்சர் தாய் தமிழ். செகண்ட் கொஸ்டின், சொல்லின் இடையிலும் இறுதியிலும் வராதது எது? ஆன்சர் ஔகாரம். தேர்ட் கொஸ்டின், பெருமைக்கும் என சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல். இக்குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஆன்சர் ஏகதேச உருவக அணி. ஃபோர்த் கொஸ்டின், டேஸ் கையை கொடுங்கோர் கோவர் பின்னின்று உயர்தர இன்னே வருகுவர் தாயார் என்போர் என்று நற்சொல் கேட்டதாக தலைவியிடம் கூறியவர். ஆன்சர் முதுபெண்டீர். ஃபிஃப்த் கொஸ்டின், சொல்லுக்கு தலை கொடுத்தவர். ஆன்சர் குமணன். சிக்ஸ்த் கொஸ்டின், புறத்திணைகளில் மண்ணாசை காரணமாக மண்ணை கைப்பற்ற கருதி சூடும் பூவை கண்டறிக. ஆன்சர் வஞ்சிப்பூ. செவன்த் கொஸ்டின், மண்டல மதிய மன்ன மாசர முகத்தினால் என்ற வரி வெளிப்படுத்தும் மெய்ப்பாடு. ஆன்சர் உவகை. எய்த் கொஸ்டின், மனோன்மணியத்தில் உள்ள கிளைக்கதை. ஆன்சர் சிவகாமியின் சரிதம். 39th கொஸ்டின், முழுக்க முழுக்க கவிதைகளே கொண்ட இதழ். ஆன்சர் காவியம். 10th கொஸ்டின், தம்மை ஒத்த அலைநீளத்தில் சிந்திப்பவர் என்று மேதகு அப்துல் கலாம் அவர்களால் பாராட்ட பெற்றவர். ஆன்சர் நெல்லை சு முத்து. 11th கொஸ்டின், உளவு உலகிற்கு அச்சாணி என்று கூறும் நூல். ஆன்சர் திருக்குறள். 12th கொஸ்டின், கையில் தனிச்சிலம்பும் கண்ணீரும் வையகோன் கண்டவள தோற்றான் அக்காரிகை தன் சொற்செவியில் உண்டளவே தோற்றான் உயிர். இச்செயலில் பயின்று வந்துள்ள அணி. ஆன்சர் தன்மை நவிற்சி அணி. 13th கொஸ்டின், நன்னூல் எத்தனை அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் 2. 14th கொஸ்டின், வாழ்க்கை நடத்துவதற்கு பொருட்கள் பல வேண்டும். அரிசி, காய், கனி முதலியவை வேண்டும். உடை, வீடு முதலியவை வேண்டும். காசும் காகித நோட்டும் வேண்டும். இன்னும் பல வேண்டும். இவற்றை ஆளும் அறிவும் வேண்டும் என்று கூறிய தமிழ் அறிஞர். ஆன்சர் மு. வாசுராசனார். 15th கொஸ்டின், நகையும் உவகையும் கொள்ளும் டேஸ் பகையும் உளவோ பிற. ஆன்சர் சினத்தின். 16th கொஸ்டின், மின்னணு வாக்கு எந்திரம் உருவாக்கும் பணியில் முக்கிய பங்கு ஆற்றியவர் யார்? ஆன்சர் ரங்கராஜன். 17th கொஸ்டின், கூற்று 1 அளபெடையில் மட்டும் உயிரெழுத்துக்கள் சொல்லின் இடையில் வரும். கூற்று 2 உயிரெழுத்துக்கள் சொல்லின் முதலிலும் இறுதியிலும் வரும். ஆன்சர் கூற்று 1 சரி, கூற்று 2 தவறு. 18th கொஸ்டின், சென்னை உயர்நீதிமன்றம் எந்த கட்டிடக்கலை பாணியில் பின்பற்றப்பட்டது? ஆன்சர் இந்தோ சாராசனிக் கட்டிடக்கலை. 19th கொஸ்டின், பெண்களை கேலி செய்த இளைஞரை ஊரே இகழ்ந்தது. ஆன்சர் இடவாகு பெயர். 20th கொஸ்டின், 9ஆம் திருமுறையாக போற்றப்படுவது. ஆன்சர் திருவிசைப்பா. 21st கொஸ்டின், வழி நிலைமையான் வள்ளுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்தி மேய்ந்தற்று என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணியின் பெயரை கூறுக. ஆன்சர் இல் பொருள் உவமை அணி. 22 வெங்கதிர் இதில் பயின்று வரும் புணர்ச்சி விதிகள். ஈறுபோதல், முன்னின்ற மெய்திரிதல். 23 பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் மாணிக்கம். 24th கொஸ்டின், குற்றாலத் துறைகின்ற கூத்தா உன் குரல் கலக்கே என்று பாடியவர். ஆன்சர் மாணிக்க வாசகர். 25th கொஸ்டின், ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை அறிஞர் மாசானு புகோகா எழுதி வெளியிட்ட ஆண்டு. ஆன்சர் 1978. 26th கொஸ்டின், அங்கே ஓடுவது எது? திணை பாகுபாடு பேராசிரியர் வந்தார். பால் பாகுபாடு 10 தேங்காய். எண் பாகுபாடு நாம் முயற்சி செய்வோம். இட பாகுபாடு. 27th கொஸ்டின், இறுதி அடிக்கு முந்தைய அடி 3 சீர்களை பெற்று வருவது. ஆன்சர் நேரிசை ஆசிரியப்பா. 28th கொஸ்டின், பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. ஆன்சர் பொன் பிளஸ் கோட்டு. ஃபர்ஸ்ட் ஒன். 29th கொஸ்டின், பரு உக்குரை பொழிந்த நெய்க்கண் வேவையோடு குரு உக்கண் இரடி பொம்மல் பெருகுவீர். இப்பாடலடியில் போற்றப்படும் மன்னன் யார்? ஆன்சர் நன்னன். 30th கொஸ்டின், ஈறுபோதல் விதியின்படி மை கெட்டு நிலைமொழியின் இறுதி எழுத்து மகர மெய்யாக இருந்தால் வருவது. ஆன்சர் முன் நின்று மெய் திரிதல். தேங்க்யூ.